அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, குளிர்காலம் ஆரம்பமாகிவிட்டது. பொதுவாக குளிர்காலம் வந்துவிட்டால் பனியின் காரணமாக அமல் செய்வதில் நாம் சோர்வடைந்து விடுகின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு வணக்கசாலிக்கு அதிகமாக நல்ல அமல் செய்யக்கூடிய மனிதருக்கு குளிர்காலம் என்பது ஒரு கனிமத், ஒரு அன்பளிப்பு என்பதாக கூறினார்கள். எப்படி ஒரு மனிதனிடம் அன்பளிப்பு கொடுக்கப்பட்டால் அதை அவன் சரியாக பயன்படுத்துகிறானோ அது போன்று ஒரு வணக்கசாலி இந்த குளிர்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் ஆமீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய நிலைமையில் அழுது கொண்டிருந்தார்கள். தன் சக்கராத் நிலையில் அழுது கண்ட மற்ற சஹாபாக்கள் அவரிடம் ஏன் அழுகிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தை விட்டு பிரிகிறேன் என்பதாக நான் அளவில்லை, எனக்கு மரணம் வந்துவிட்டு என்பதாக நான் அளவில்லை, மாறாக குளிர்காலத்தில் எனக்கு இரவு நின்று வணங்குவது மிகவும் பிடித்தமான செயல், அது செய்ய முடியவில்லை என்பதாக எண்ணி வருந்துகிறேன் என்பதாக அமீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். வல்ல ரஹ்மான் குளிருடைய காலத்திலும் அதிகமாக நல்லமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன்.